நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான சாக்லேட் ரெசிபீஸில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சாக்லேட் கேக்குன்னு சொல்லலாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம முதல்ல 3 எக் எடுத்துக்கலாம். நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எக்கை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். அதாவது எக் யோக் தனியாக, எக் ஒயிட் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு சுற்றும்போது அந்த எக் ஒயிட்டும் எக் யோக்கும் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா வந்து ஒரு ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நுர வந்ததுக்கப்புறமா பவுடர் சுகர், அதாவது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகராக 3 தடவை ஒரு 5 நிமிஷம் கேப்பில் நம்ம வந்து போட்டுட்டு பீட் பண்ணலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுனாலும் பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எவ்வளோ ஆகுனா ஒரு 12 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஸ்டிஃபாக பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் எக் யோக் எடுத்துக்கலாம். 125 கிராம் பவுடர் சுகரும் வனிலா எசன்ஸ் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் கலக்கணும். இதில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மெல்டட் கீ போடலாம், இல்லை வந்து மெல்டட் பட்டர் போடலாம். இது எல்லாமே ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் இருக்கணும் முக்கியம். இப்போது மைதா வந்து 120 கிராம் போட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் 1/5 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன். நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டி இருக்கவே கூடாது நமக்கு. ஸோ அதனால் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம 2 தடவை மாவை சலிக்கிறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இப்படியே சலிக்கலாம் கூட முன்னாடியே நீங்கள் சலித்து வச்சுட்டு இதில் போடலாம். இப்போது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இதில் பால் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப்பிலிருந்து 1/5 கப் வரைக்கும். அதாவது என்னென்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எக் ஒயிட் ரெடி பண்ணி வச்சுருந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்படி பண்ணும்போது ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க. அப்போ அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும், ஸ்பாஞ்சினஸ் போயிடும். ஸோ அந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ நல்லா இருக்காது கேக். ஸோ லைட்டாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் முதல்ல பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 2-3 தடவை பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாகிடும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வனிலா வந்து கேக் போட்டிருக்கேன் நான். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா டார்க் கலராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம ஊற்றலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃப்ளாட்டாக ஆகிடக்கூடாது. ஸோ ரிப்பன் மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கிற ஒரு ட்ரேயில் டின்னில் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரிப்பனாக வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா 2 தடவை நம்ம டேப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்படி வந்து டூத் பிக்லேயோ பனியாரம் கம்பிலையோ நம்ம சர்க்குலர் மோஷனில் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். நான் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து வைக்கிறேன். 20 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் ரெடி ஆகிடும். ப்ரீ ஹீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரி, பேக் பண்ணுறது 180 டிகிரி 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ். இப்போ அதை ஆற விட்டுறணும். ஸோ ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பட்டர் வந்து எதுவும் யூஸ் பண்ணலை, ஈவன் மில்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணலை. ஆனாலும் ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு கேக் வந்துடுச்சு. நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து டீக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கேக் எடுக்கும்போது வெயிட்டை போட்டுரும் அப்படிங்கிற அந்த கில்ட்டினஸ்ஸே நமக்கு தேவையில்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இதிலேயே வந்து நம்ம கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோ southindianfoods.inங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பாப்சிக்கிள். ரொம்ப சிம்பிளானது. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம்.
தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பால் ஊற்றிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஒரு திக்னஸை கொடுக்கக்கூடியது. ஒரு 350 ml பால் எடுத்துக்கலாம், நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கண்டென்ஸ்ட் மில்க் போடலாம், இல்லை மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் சுகர் போடுறேன். ஸோ நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். இதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவரோட சேர்த்து இதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ நான் வனிலா எசன்ஸ் போடுறேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி பீட் பண்ணிங்கன்னா அந்த கட்டி எல்லாம் வராது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் டார்க் சாக்லேட் நான் 1/4 கப் போடுறேன். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூடாக அந்த கொதிச்சிட்ருக்கிறதுலேயே நம்ம போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்சிக்கல் மோல்டில் போட்டுடலாம், இல்லை நீங்கள் குல்ஃபி மோல்டில் போடலாம், இல்லை ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் ஊற்றலாம். அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதுவும் நல்லா செட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் எப்படி வந்து திக்னஸ் இருக்குன்ட்டு இதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ், டார்க் சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளைனாக கூட அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம இதை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சிடலாம், இல்லைனா ஒரு 8 மணி நேரம் வச்சா செட் ஆகிடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ஃபஜ்ஜியான பாப்சிக்கல் ரெடி ஆகிடும். ஏன் அப்படின்னா அதில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பால் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் பால் பவுடர் போடணும், கண்டென்ஸ் மில்க் போடணும், நீங்கள் தேவைப்பட்ட சுகர், டார்க் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு வெரைட்டி. ஸோ பாருங்கள், ஃப்ரீஸ் ஆகி எடுத்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணதுனால உடனே மெல்ட் ஆகாது. ஸோ அது வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும் மெல்ட் ஆகிற ப்ராசஸை. ஸோ நம்ம இதை வச்சதுக்கப்புறமே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமே வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கூட இது மெல்ட் ஆகாது. ஆனால் வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறமா பார்க்க போகிறது கிளாசிக்கான ஒரு சாக்லேட், சிம்பிளான சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு முதல்ல 1/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம், இல்லைனா பட்டர். அதில் 1/4 கப் பவுடர் சுகர், இதுக்கப்புறமா கோகோ பவுடர் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம். ஸோ அப்போ லம்ஸ் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகி ஸ்மூத்தாக கிடைக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். ஆனால் இதே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா அந்த ஃப்ளேம் டபுள் பாய்லர் மேலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமே அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்னஸ் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மோல்டில் ஊற்ற போகிறோம். ஸோ கொஞ்சம் ஆற வைக்கலாம். இப்போ இந்த மோல்டில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே வந்து உங்கள்கிட்ட இந்த மோல்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஹார்டின் ஷேப்லேயோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ ஸ்கொயர் எது இருந்தாலும் ஓகே. நம்ம பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், இது மாதிரி மோல்டு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி நான் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுறணும் ஃப்ரிட்ஜில். அப்போ அது நல்லா செட் ஆகிடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் ஒயிட் சாக்லேட், ஹவு டு மேக் ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட் அப்படின்னா அதில் வந்து கிளியராக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வைக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் 2-3 மணி நேரம் வச்சாவே செட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேக்குக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரெட் வெல்வெட் கேக் பண்ணும்போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம
சாக்லேட் கேக்குக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ, எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். செரீஸ் கூட சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போடலாம் சாக்லேட். இதுக்கப்புறமா வந்து சாக்லேட் thumbprint குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து இதில் மைதா யூஸ் பண்ணல, கோதுமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல பட்டர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பீட் பண்ணிக்கணும், நல்லா ஃப்ளஃபியாக வரணும். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் ப்ரௌன் சுகர் 1/3 கப் போடுறேன். அதையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் பட்டரோடு சேர்த்து. ஸோ ஓரளவுக்கு பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பட்டர் வேணாங்கிறவங்க கீ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 1 கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன், கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பினஸை கொடுக்கும், க்ரன்ச்சினஸை கொடுக்கும். நீங்கள் இதில் பட்டர் வேணான்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ட் ஆயில், ஆலிவ் ஆயிலோ இல்லை வந்து கிரவுண்ட்நட் ஆயிலோ யூஸ் பண்ண வேணாம், டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆயிடும், அதனால் குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். நீங்கள் அவ்வளோ பண்ண வேணாம். எப்போவுமே வந்து குக்கீஸ்க்கு டோ பண்ணும்போது நல்லா பிடிச்சி விடணும். அப்போ தான் வந்து என்னன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகாது. அதே மாதிரி குக்கீஸும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அந்த க்ளூட்டன் ஸ்மெல் வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஏன்னா நான் ப்ரௌன் சுகரும் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வைக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வச்சிங்கன்னா கொஞ்சம் ஷேப் மாறாமல் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும், அவ்வளோதான். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா இது வந்து பேப்பர் மேலே போட்டு நம்ம ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சதுக்கப்புறம் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கையிலேயே நம்ம எடுத்துட்டோம் நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரவுண்டாக உருட்டினதுக்கப்புறமா மிடில் வந்து கொஞ்சம் கேவிட்டி மாதிரி பண்ணிவிட்டு அதில் சாக்லேட் சிப்ஸ் வச்சிடலாம். சின்ன சின்னதாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் இது பண்ணும்போதே ப்ரீஹீட் பண்ணிவிடணும். ஓடிஜி இல்லைனா வேணால் 10 மினிட்ஸ் 250 டிகிரியில். கடாய் வந்து 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் மெத்தடும் கடாய் மெத்தடும் சேம் தான். அதே மாதிரி ஓவனும் ஓடிஜியும் சேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறேன். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட ஊற்றலாம். இல்லை இது பாதி பேக் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பேக் ஆனதுக்கப்புறமா இல்லை 10 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணதை பைப்பிங் பேக்கில் வந்து நல்லா இது மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வேறு விதமான டேஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக பண்ணால் ஜாம் வைக்கலாம். ஸோ நம்ம கையில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. thumbprint குக்கீஸ் அப்படின்னா கையில் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அப்படியே வந்து ஸ்பூன்லேயே பண்ணிவிட்டேன். அதுவுமே வந்து நம்ம கையில் வைக்கிற மாதிரி தான். ஸோ இது மேலே நான் சாக்லேட் சிப்ஸ் வைக்கிறேன். ஸோ நீங்கள் பெருசாக வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா அதை கூட வைக்கலாம். இப்போ நான் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நான் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணுறேன். மைதாக்கும் கோதுமைக்கும் இதுதான் வித்தியாசம். 25 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணால் சரியாக இருக்கும். மைதானா ஒரு 20 மினிட்ஸ் அதோட சரியாயிடும். ஸோ இப்போ நமக்கு பேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு 1 வீக் வரைக்குமே நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. ஸோ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்துலாம், டீக்கும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணால் ஸோ அது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் எக்கை யூஸ் பண்ணி பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஒரு எக்கை வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.